வணக்கம். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். நள்ளிரவில் தேசிய நெடுஞ்சாலையில் தீப்பற்றி எரிந்த காரினால் பரபரப்பு ஏற்பட்டது. இனி விரிவான செய்திகள். கோட்டக்குப்பத்தில் இடுகாட்டை அகற்ற கோரி மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தவளக்குப்பத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை சீரமைக்க சென்ற மின்துறை ஊழியர் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இனி விரிவான செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரன். இவர் நேற்றிரவு தனது சொந்த வேலையை முடித்துவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலை அருகே அவர் வந்தபோது காரின் முன்பகுதியில் இருந்து புகை கிளம்பியுள்ளது. சந்திரன் உடனடியாக காரை விட்டு கீழே இறங்கியுள்ளார். அப்போது கார் திடீரென்று தீப்பற்றி எரிந்துள்ளது. இதில் கார் முற்றிலுமாக சேதமடைந்தது. அவர் கீழே இறங்கியதால் சந்திரன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இது குறித்து விக்கிரவாண்டி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விக்கிரவாண்டி போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் பட்டியலின மக்கள் மயானத்தை பயன்படுத்துவது தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவரிடையில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு நேற்று நேரில் களத்தில் வந்து ஆய்வு நடத்தி இரு தரப்பினரிடையே சமூக நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வன்னியரசு பட்டியலினத்தவருக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி மீனவ பெண்கள் இன்று காலை கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஆண்கள் அனைவரும் வானூருக்கு சென்ற நிலையில் கிராமத்தில் உள்ள பெண்கள் திடீரென்று கடலில் இறங்கி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டதா. உடனடியாக போலீசார் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய பெண்களை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி கடலுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 3 பெண்கள் இதில் மயக்கமடைந்தனர். மயக்கமடைந்த பெண்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். பட்டியலின சமூக மக்கள் கடற்கரையை ஒட்டியுள்ள மயானத்தை பயன்படுத்துவதால் தங்களது படகுகளை நிறுத்த முடியவில்லை என்றும் தொழில் நடத்த முடியவில்லை என்றும் மீனவ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பதற்றத்தை குறைப்பதற்காக பெரிய கோட்டக்குப்பம் கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை தவளக்குப்பத்தை அடுத்த கொருக்குமேடு மாரியம்மன் கோவிலை சேர்ந்த ராஜேந்திரனின் மகன் முகிலன் 28 வயதான இவர் புதுச்சேரி அரசின் மின்துறையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று பிற்பகல் தவளக்குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென்று மின்தடை ஏற்பட்டது. இதனையடுத்து ஆண்டியர்பாளையம் செல்லும் சாலையில் மின்கம்பி ஒன்று அறுந்து கிடப்பதாக மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகன் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற முகிலன் அறுந்து கிடந்த மின்கம்பியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது உயர் அழுத்த மின்கம்பியில் அறுந்த கம்பி உரசியதால் திடீரென்று மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த மின்சாரம் தாக்கியதால் முகிலன் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தார். உடலில் கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டன. அவரை அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முகிலனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இச்சந்திப்பின் போது சங்கத்தின் தலைவர் செல்வம் தலைமையில் செயலாளர் ராஜேந்திரன் ராஜா, பொருளாளர் அருள்தாஸ், செயலாளர் ஸ்மித்ரா, சிறப்பு அழைப்பாளர் நாகரத்தினம், காரைக்கால் நிர்வாகிகள் உஷா, வசந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சங்க நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக மற்றும் ஊழியர் நலன் தொடர்பான விவகாரங்கள் குறித்து முதலமைச்சரிடம் சங்க நிர்வாகிகள் எடுத்துரைத்தனர். அவர்களிடம் பேசிய முதலமைச்சர் அரசு ஊழியர்களின் கோரிக்கை மற்றும் கருத்துக்களை விரிவாக அலுவலகத்திற்கு வந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இச்சந்திப்பின் போது அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் வில்லியனூர் ரயில் நிலையத்தின் பெயர் பலகை மற்றும் ரயில்கள் வருகை குறித்த தகவல் பலகையின் திறப்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் பிரபாகரன் தலைமை தாங்கினார். ரோட்டரி கிளப் கவர்னர் லியோன் முன்னிலை வகித்தார். சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரயில் நிலைய பெயர் பலகை மற்றும் ரயில் வருகை குறித்த தகவல் பலகையை திறந்து வைத்தார். மேலும் துப்புரவு பணியாளர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் கிளப் நிர்வாகிகள் செந்தில், பழனியப்பன்,
மணிகண்டன், சுரேஷ்குமார், அம்பலவாணன், வாஞ்சிநாதன், இளந்தொண்டர் நற்பணி மன்ற நிறுவனர் ராமன், சமூக ஆர்வலர்கள் ரஜினி முருகன், தொழிலதிபர் முகமது யூனுஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,905 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,11,240 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,640 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.